வெல்கம் டு ஆத்மா. புரோக்கர் கந்தசாமி. ராணி பூங்குடி நாச்சியார் வாழ்ந்தபோது அவர்கள் வாழ்க்கையில் இழைக்கப்பட்ட அநீதியை சொல்ல சொல்ல யாருக்குத்தான் துக்கம் தொண்டையை அடைக்காது. ஒரு பெண் மதம் கொண்டால் அவளை சார்ந்த குடும்பம் நாசமடைகிறது. ஒரு ஆண் மதம் கொண்டால் அவனை சார்ந்த ஊரும் குலமும் நாசமடைகிறது. தெளிந்த நீரோடை போல் இருந்த ராணி பூங்குடி நாச்சியாரின் வாழ்க்கையில் ஒரு பாறாங்கல் விழுந்து விட்டது. இனி அவர்களது வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? வாருங்கள் பார்க்கலாம். நெற்றியில் திருநீரும் இல்லையே. நான் இறைமறுப்பாளன். ஆனால் கலா ரசிகன். தாலி கட்டியாகிவிட்டது. இனி கட்டி அணைப்பது எப்போது? பூங்கோடி நாச்சியார் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள காலடி எடுத்து வைக்கல. அவங்க காலடி எடுத்து வச்ச இடம் நரகம். வா பூங்கொடி, வா வா, வந்து உட்கார். நீங்கள் செய்வது எதுவும் ஏற்புடையதாக இல்லை. ஏன் ஏன் அவ்வாறு சொல்கிறாய்? மது, தாசிகள், இதுதான் உங்கள் வாழ்க்கை என்றால் என்னை இந்த அரண்மனைக்கு ராணியாக்கியது ஏன்? காமத்திற்காக விலை போகும் இவர்களிடம் நான் வாரிசை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் உன்னிடம் எதிர்பார்ப்பது தவறல்லவே. நீயும் நானும் ராஜகுலம், உயர்ந்த ஜாதி. அழுவதை நிறுத்து. போய்விடு. பூங்கோடி நாச்சியாருக்கு அன்னைக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. சந்தோஷத்தை இந்த அரண்மனைக்குள்ள அவங்க எதிர்பார்க்க முடியாதுன்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில இருட்டு தான் பிரதானம்ன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. மனசளவுல யாருக்குமே தீங்கு நினைக்காத பூங்கோடி நாச்சியாருடைய வாழ்க்கை நரகமாச்சு. இந்த அரண்மனைக்குள்ள பூங்கோடி நாச்சியார் தனிமைப்படுத்தப்பட்டாங்க. வாழ பிடிக்காத ஒரு வாழ்க்கைய வேற வழியே இல்லாம வாழ தொடங்கினாங்க பூங்கோடி நாச்சியார். பூங்கோடி நாச்சியார் இந்த அரண்மனைக்கு மருமகளா வந்தபோது 6000 சவரன் நகை எடுத்துட்டு வந்ததா வரலாறு சொல்லுது. ஆனா அந்த நகை எல்லாத்தையும் ராஜா மலையப்பாவுடைய தாசிகளுக்கு தானமாக கொடுக்கறதுலயே குறியா இருந்தாரு, கொடுக்கவும் செஞ்சாரு. சிறப்பு, மிக சிறப்பு. இது உனக்காக. அணிந்து கொள், அணிந்து கொள், அணிந்து கொள்ளவா? தாசிகளுக்கு இருக்கிற மரியாதை கூட தனக்கு இல்லாம போச்சேங்கிற விரக்தியில அழாம ராணி தன்னுடைய நிலையை நினைச்சு அழாம சிரிக்க ஆரம்பிச்சாங்க. யாருடைய துணையும் தனக்கு தேவையில்லை, இது விதி, விதிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு நினைச்சு அவங்களுடைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன
என்னாயிற்று? தாங்க முடியவில்லையே. வலி உயிர் போகின்றதே. நான் என்ன செய்வேன்? என்ன ஆயிற்று? என்னவென்று தெரியவில்லையே. என்ன செய்வது? என்னவாயிற்று? ஐயோ, மாரடைப்பு. ஐயோ, அப்படியா? இன்னும் சற்று நேரத்தில் மூச்சு நின்றுவிடும். ஆக மட்டும் வேண்டியதை எடுத்துக்கொள்வோம். விரைவாக அனைத்து நகைகளையும் சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்கள். விரைவாக எடுங்கள். பார்த்து. அவரிடம் உள்ள நகைகளை எடுத்து விடுங்கள். ராணி வருவதற்குள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமாம் ஆமாம், ராணி வந்து விடுவார்கள். சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்கள். விரைவாக வாருங்கள். போகலாம். வந்து வாருங்கள். சீக்கிரம் வாருங்கள். மலையப்ப ஆவுடையாருடைய மரணத்துக்கு பிறகு ராணி பூங்கோடி நாச்சியாருக்கு அந்த அரண்மனைக்குள்ள எந்த துணையும் இல்லை. அவங்களுக்கு ஆறுதலாக இருந்தது ஒரே ஒரு ஜீவன் தான். வீரா, சோதனைகளை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருந்த ராணிக்கு மேலும் இன்னொரு சோதனை காத்துக்கிட்டு இருந்தது. யார் நீங்கள்? என் பெயர் மாடசாமி. தேவரடியால் மேகலா சார்பாக தங்களிடம் பேச வந்துள்ளேன். தேவரடியாள் சார்பாக என்ன விஷயம்? உங்கள் கணவர் இந்த அரண்மனையை தேவரடியால் மேகலாவிற்கு எழுதி கொடுத்து விட்டார். நீங்கள் இந்த அரண்மனையை உடனே காலி செய்ய வேண்டும். என் கணவரை கொன்றது மட்டுமல்லாமல் எங்களுக்கான அரண்மனையை கையகப்படுத்த திட்டமா? அது ஒருபோதும் நடக்காது. என் உயிருள்ளவரை இந்த அரண்மனை மேகலாவிற்கு கிடைக்காது. அவளிடம் போய் சொல். போ. அப்படியா? பார்க்கலாம். ராணி பூங்கோடி நாச்சியாருக்கு பதட்டமா இருந்தது. அரண்மனை தன்னுடைய கைவிட்டு போயிருமோ அப்படிங்கிற பயமும் அவங்கள சூழ்ந்துருந்துச்சு. ஆனா என்ன ஆனாலும் சரி, இந்த அரண்மனையை விட்டு கொடுத்துட கூடாது அப்படிங்கிறதுல தீர்மானமா இருந்தாங்க ராணி பூங்கோடி நாச்சியார். ஆனா விதி அவங்களுக்காக வேற திட்டங்களை வச்சிருந்தது. இதுதான் நடந்தது. எப்படி எப்படி? அவர் உயிரோடு இருக்கும் வரை அந்த அரண்மனை எனக்கு வராதா? கொன்று விடுங்கள் அவளை. எப்படி? பொறுத்திருந்து பாருங்கள். அம்மா, காலை விடுவதற்குள் அவள் இறந்த செய்தி என் காதில் வர வேண்டும். செல்லுங்கள். சரிங்கம்மா. ராணியை காணவில்லையே. தெரியலையே. எங்கு சென்றிருப்பார்? சரி, பார்ப்போம். ஏய், ஏய், வேண்டாம் வேண்டாம், எங்களை ஒன்றும் செய்யாதீர்கள். யார் நீங்கள்? நாங்கள் தெற்கு சீமையிலிருந்து வியாபாரம் செய்ய வந்திருக்கோமா. நாங்கள் வியாபாரி. கையில பணம், தங்கம்னு நிறைய பொருள் இருக்கு. இந்த ஜமீன் பாதுகாப்பாக இருக்கும் சொன்னார்கள். அதை நம்பி நாங்கள் வந்தோம். உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராமல் நாங்கள் வாசலில் படுத்திருந்து விடிந்ததும் எழுந்து போய் விடுகிறோம். கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் அம்மா. அம்மா, எங்களை மன்னிச்சு பண்ணுங்கம்மா. சரி, எங்களை ஒண்ணும் சூரிய பண்ணாதீங்க. உதயத்திற்கு முன் இங்கிருந்து கிளம்பி விட வேண்டும். உத்தரவுமா உத்தரவுமா உத்தரவுமா. டேய், சீக்கிரம் போங்கடா, சீக்கிரம் போங்க. ராணி அம்மா கோவப்பட போறாங்க. ராணி பார்ப்பதற்கு கோபமாக இருந்தாலும் மனதில் மனதில் ரொம்ப தங்கமானவர்கள். அவர்கள் சொல்வதை நாம் கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொன்ன மாதிரியே சூரியன் உதிப்பதற்குள் நாமல் சென்று விட வேண்டும். ஆனாலும் இந்த சமஸ்தானத்தில் நாமல் தங்குவதற்கு இடம் தந்தார்களே, உண்மையில் ராணி மிகவும் நல்லவர். டேய், எடுத்து தாங்க. அவர் மனது கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? அதையும் கொடு. யாரோ முகம் தெரியாத சில வியாபாரிகள்
தன் மேல வச்சிருக்கிற நன்மதிப்பை கேட்கும்போது ராணிக்கு சந்தோஷமாக இருந்தது. யார் அவங்க மேல நம்பிக்கை வைக்கணுமோ அவங்க வைக்காம முகமே தெரியாத ஐவர் அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் நன்மதிப்பையும் நினைச்சு ராணி முதல் முறையா வாழ்க்கையில சந்தோஷப்பட்டாங்க. கொண்டு போய் கொடு. ஏய், என்ன தைரியம் இருந்தால் என் அனுமதி இல்லாமல் உள்ளே வருவாய்? மகாராணி மகாராணி, உங்கள் சமையல் அறையிலிருந்து சமையல் வாசனையே வரவில்லை. நீங்கள் சாப்பிடவில்லையோ என்று நினைத்து இந்த உணவை நான் கொண்டு வந்துள்ளேன் மகாராணி. தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை சாப்பிடுங்கள். வேறு எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது மகாராணி. போ. உத்தரவு மகாராணி, உத்தரவு. ராணி பூங்கொடி நாச்சியாருக்கு தன்னுடைய சாப்பாட்டுல விஷம் வைக்கப்பட்டிருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. வந்தவங்க தெற்கு சீமையில இருந்து வந்த வியாபாரிகள் இல்ல, தன்னை கொல்ல வந்த கொலகாரங்கன்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. மரணம் அவங்கள நெருங்கினாலும் அந்த மரணத்தை கண்டு அவங்க அஞ்சவே இல்லை. ஒரு வாய் சோற்றில் நம்பிக்கை துரோகத்தை வைத்தீர்களோ? போராடாமல் என் உயிர் போகாது. வா, ராஜகுலம் என்றால் என்னவென்று காட்டுகிறேன். வா வா. வீட்டு கணவனும் நாட்டுக்கு அரசனும் பொறுப்பாக இல்லை என்றால் அது வீடானாலும் சரி, அரண்மனையானாலும் சரி, நாசம் நாசமே. மலையப்ப ஆவுடையரின் திடீர் மரணத்திற்கு பின் மிஞ்சி இருப்பது அந்த அரண்மனை மட்டுமே. அது ராணியை நிம்மதியாக வாழ விட்டு விடுமா? சூதும் துரோகமும் ராணி பூங்குடியை வஞ்சித்து விட்டது என்பதே உண்மை. ஆனாலும் அந்த அரண்மனை அவளது சொத்தல்லவா, அதை விட்டு விடுவாளா? கொடுமை. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்பதை மிகப்பெரிய அந்தஸ்தில் வாழ்ந்துவிட்டு தெருவிற்கு வந்தவர்களிடம் கேளுங்கள், சொல்வார்கள். கொடுமை இந்த உலகத்திலேயே மிக கொடூரமான சொல். திருமணமான முதல் நாளேயே தன் வாழ்க்கை சூன்யம் என்று உணர்ந்தவளுக்கு விழுந்த அடிகள் எல்லாம் மரண அடிகளாக இருந்தன. மணாளனை இழந்தாள், அரண்மனையை காக்க தன் உயிரையும் இழந்தாள். புரோக்கர் கந்தசாமி சொல்ல சொல்ல நந்தினியிடம் ராணிக்கு பரிதாபமே மிஞ்சியது. வாருங்கள், நாச்சியாரின் வழியில் பயணிப்போம்.
ஏய், நில்லுங்க 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 நில்லுங்க. விஷம் தலைக்கு ஏறட்டும், பிறகு தானாக கீழே விழுவார். ஏய், பாத்து. வாடா வா. நேரடியாக மோத திராணி இல்லாத கோழைகளா? விஷம் கொடுத்து என் மீது மோதலா? ஆம்பளைகளா நீங்க? சீ. இவளை வெட்டுங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. இறந்து விட்டார். இங்கே எங்கேயாவது புதைத்து விடலாம். பிடியுங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் யோசிங்கம்மா. நான் வரேம்மா. மானசா, ஸ்ரீராமுக்கு இந்த வீட்ல பேய் இருக்கிறது தெரியும்னு கந்தசாமி சொன்னாரு. இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அது அது வந்து இப்பதான் கந்தசாமி புரோக்கர் சொல்லிதான் எனக்கு தெரியும் நந்தினி. ஸ்ரீராம் என்கிட்ட எதையுமே மறைச்சது இல்லையே, இதையே மறைச்சாரு. ஸ்ரீராமுக்கு ஒருவேளை ஆவி பேய் விஷயத்துல ஒருவேளை நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் இல்லையா? நான் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு நடக்க போற ட்ரீட்மெண்ட் ஒரு பிளசண்டான இடத்துல நடக்கணும்னு ஆசைப்பட்டுதான் இந்த வீட்டை வாங்கினதா ஸ்ரீராம் சொன்னாரு. அதுக்கு இந்த பேய் வீடு தான் கிடைச்சதா? புரோக்கர் ரொம்ப தெளிவா பேய் வீடுன்னு சொல்லிதான் வித்திருக்காரு. பல பேரு இந்த பேயால செத்ததையும் சொல்லிருக்காரு. இதையே ஸ்ரீராம் என்கிட்ட சொல்லல. இரு நந்தினி, இத பத்தி ஸ்ரீராம் வந்ததுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். என் ஹெல்த் கண்டிஷனை பத்தி உங்களுக்கு தெரியும். ஹை டெசிபல் சத்தம் கேட்டா நான் என்ன ஆவணும் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமும் ஸ்ரீராம் ஏன் இந்த வீட்டை வாங்கணும்? நீ சொல்றது கரெக்டா? ஸ்ரீராம் வரட்டும், நானே கேக்குறேன். நீ மனசு போட்டு குழப்பிக்காத. வா, வீட்டுக்கு போலாம். வா. ஆவுடையப்பனின் மரணத்தையும் அவன் மனைவியின் மரணத்தையும் வாக்குமூலமாக கந்தசாமி நந்தினியிடம் பறைசாற்றி விட்டான். ஆவுடையப்பனையும் அவன் வழி வந்தவர்களையும் வரிசையாக பலிவாங்கி விட்டாள் ராணி பூங்குடி நாச்சியார். விலை பேசி வீட்டிற்கு வந்தவர்களை அவள் நினைத்திருந்தால் அன்றே முடித்திருக்க முடியும். ஆனால் ராணி நாச்சியாருக்கு உண்மை என்ன என்பதையும் நந்தினி ஒரு அபலை பெண் என்பதையும் அறியாமல் இருந்திருப்பாளா என்ன? துரோகங்களை துரோகங்களால் தான் களைய வேண்டும். ஆனால் ஸ்ரீராம், மானசா, நந்தினியின் விஷயத்தில் நாச்சியார் ஒரு முடிவு செய்து விட்டாள். அது என்ன முடிவாக இருக்கும்? ஸ்ரீராம் விரட்டப்பட்ட புரோக்கர்கள் மூலம் எல்லா உண்மைகளும் நந்தினிக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் நந்தினிக்கு ஒரே ஆச்சரியம், பேய் இருக்கும் அரண்மனை என்று தெரிந்தும் கூட ஸ்ரீராம் ஏன் விலை பேசினார்? இந்த கேள்விக்கு ஸ்ரீராமால் மட்டுமே பதில் கிடைக்கும். திட்டத்தில் 4வரும் பங்கு என்றால் சாட்சிக்காக கேட்கப்படும் கேள்விகளுக்கு 4வரின் பதிலும் ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். மானசா பேய் விஷயத்தில் நந்தினியிடமிருந்து தப்பிவிட்டாள். ஸ்ரீராமிற்குத்தான் எல்லா உண்மையும் தெரியும் என்றும் ஸ்ரீராம் தான் இதற்கெல்லாம் காரணம் என்றும் கூறிவிட்டாள். இனி ஸ்ரீராம் நந்தினியை எப்படி சமாளிக்கப் போகிறான் பார்க்கலாம்.
அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்ன? எப்படியாவது நீ சமாளிச்சிரு. ம். நந்தினி வந்துட்டாரு. கேளு நந்தினி. நந்தினி, மூணு மணி நேரத்தில் வரேன்னு சொன்னேன். சாரி, ஒரு 2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. அதுக்காக கோவமா? என்ன பண்ணுறதுடா, பிஸ்னஸில் டைம் கீப் அப் பண்ணலன்னா பிஸ்னஸ் விழுந்துரும். என்ன ஸ்ரீராம், உங்க மேல நாங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். என் ஃப்ரெண்டு நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு சொல்லி தானே நந்தினியோட அப்பா உங்களுக்கு எவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சாரு. என்ன மனசா, நான் ஆபீஸுக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டா வந்தது பெரிய குற்றமா? நந்தினி பக்கத்துல இல்லாதது பெரிய குற்றமா? ஆபீஸ்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? இது பேய் விடாமே, இதே நீங்க என்கிட்ட சொல்லல. ஓ, அதான் பிரச்சனையா? பேய் வீடு அதான் பிரச்சனை? கந்தசாமி புரோக்கர் உங்ககிட்ட சொன்னாராமே. அவன் சொல்லுவான் இது பேய் வீடுன்னு. அத நான் நம்பணும்ல. என்ன நந்தினி, பேய் பிசாசு இதெல்லாம் நீ நம்புறியா? நான் கண்ணால பார்த்தேன் ஸ்ரீராம், அதனால நான் பேய நம்புறேன். எப்பவோ எவனோ கிளப்பி விட்ட பேய் வதந்திய நம்பி இந்த வீட்டை யாரும் வாங்க வரல. இன்னைக்கு இந்த வீட்டுடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 30 கோடி. ஆனா நம்ம முடிச்சது வெறும் 3 கோடி ரூபாய்க்கு. 27 கோடி ரூபாய் லாபம். ஃப்ரீயாவே கொடுத்தாலும் பேய் குடியிருக்கிற வீட்டை வாங்கலாமா ஸ்ரீராம்? என்னது இது, மறுபடியும் மறுபடியும் பேய் வீடு பேய் வீடுன்னு சொல்றீங்க? இது தேவதை வாழ்ற வீடு. நந்தினிங்கிற என் அழகான தேவதை வாழ்ற வீடு. புரிஞ்சிக்க நந்தினி, நான் உனக்கு எந்த பாவமும் பண்ணல. ஓ சரி, நந்தினியே நம்பிக்கை இல்லாத மாதிரி பார்க்கும்போது அப்புறம் நான் என்னது பேசி என்ன ஆக போகுது? அது என் தகுதிக்கு மீறி நந்தினியை கல்யாணம் பண்ணது தப்புதான். என்னுடைய பாஸ் நந்தினியுடைய அப்பா அவருடைய ஆத்மா நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது தப்புதான், தப்புதான். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு வரும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. சாரி நந்தினி, சாரி சாரி. நான் உனக்கு நம்பிக்கையா நடந்துக்கல. கந்தசாமி புரோக்கர் இந்த வீடு பேய் வாழ்ற வீடுன்னு சொன்னப்போ அதை ஏன் நீங்க என்கிட்ட சொல்லல? நந்தினி, எனக்கு அது மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல நந்தினி. நான் நம்பாத ஒரு விஷயத்த நான் ஏன் உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்? எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணணும்? ஸ்ரீராம் நந்தினி மீது வைத்திருக்கும் அன்பை விட நந்தினியின் சொத்துக்கள் மீதும் பணத்தின் மீதும் தான் பற்று வைத்திருக்கிறான். அதனால்தான் நாச்சியாரின் கோபத்திற்கு ஆளாகிவிட்டான். ஸ்ரீராமிற்கு நம்பிக்கையில்லா பேய் பயம். பேய் தன்னை என்ன செய்துவிடும் என்று தவறான எண்ணங்களால் வாழும் ஸ்ரீராமின் கதி இனி என்னவாகப் போகிறது? நாளை பார்க்கலாம். இது ஆத்மா.